ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் நம்ம திருமணத்தை குறித்து பார்த்தோம். அப்போயே ஒரு கேள்வி நான் சொல்லியிருந்தேன், அவிசுவாசி திருமணம் முடிக்கலாமான்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த வீடியோவில் நம்ம 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, வரன் பார்ப்பது பிள்ளை பார்க்கலாமா அல்லது பெற்றோர் தான் பார்க்கணுமா? விசுவாசி அவிசுவாசி திருமணம் முடிக்கலாமா? அப்படி ஒரு விசுவாசி அவிசுவாசி திருமணம் முடிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் டைம் ஆகுதே, அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறது? 3 காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவர் முதலாவது மனிதனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்தார், திருமணம் முடித்து வைத்தார். ஆதியாகமம் 2:18 நம்ம இதை குறித்து தெளிவாக பார்க்கிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆதாம் ஏற்ற துணை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆதாம் ஏற்ற துணையை தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை, அவர் கவலைப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. ஆண்டவரே தான் சொன்னார் ஆதாமை பார்த்து, உனக்கு ஏற்ற துணையை நான் கொண்டு வருவேன், நீ தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னார். ஆகவே திருமணம் என்பது இது மனிதன் கண்டுபிடித்ததல்ல, இது தேவனே உண்டாக்கினது. இது தேவனது நியமம், திட்டம், செயல், யோசனை, சித்தம் என்று பல காரியங்களை சொல்லலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, திருமணம் என்பது நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது, இது ஆண்டவர் கண்டுபிடிச்சது, நம்முடைய நன்மைக்காக அவர் கண்டுபிடித்திருக்கிறார். இன்னொன்றும் உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ண நான் விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி ஆதாமுக்கு ஏவாளை துணையாக கொண்டு வந்தாரோ, அதே போல் உங்களுக்கும் அல்லது உங்களுடைய பிள்ளைக்கும் தேவன் ஒரு ஏவாளை கொண்டு வருவார் அல்லது ஒரு ஆதாமை கொண்டு வருவார். தேவன் ஆதாமுக்கு 10 ஏவாளை கொண்டு வரல, ஒரே ஒரு ஏவாளை தான் கொண்டு வந்தார். அதனால் நீங்களும் தைரியமாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துணையை கொண்டு வருவார். நமக்கு நம்முடைய நாட்டில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற பொண்ணு இனிமேலாக பறக்க போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இனிமேல் உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு வரன் பிறக்க போகிறதில்ல, ஏற்கனவே பிறந்து வச்சாச்சு, ஏற்கனவே பிறந்து இருக்குது. ஆண்டவர் அதை குறித்த நேரத்தில் கொண்டு வரணும், கனெக்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். ஆகவே கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு ஏவாளை கட்டாயமாக உங்களுடைய பிள்ளைக்கு கொண்டு வருவார் அல்லது ஆதாமை கொண்டு வருவார். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம யாரை கல்யாணம் முடிக்கிறது? முக்கியமாக அதிலும் குறிப்பாக ஒரு விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா என்பதை குறித்து நாட்டில் பல சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களை இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கட்டாயம் இதில் ஒரு தெளிவு பெற வேண்டும். நானும் சில திருமணங்களை நான் மற்றவங்க எப்படி பண்ணாங்கன்ட்டு நானும் பார்த்துருக்கிறேன். ஆகவே ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6:14 அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இதில் நீங்கள் அவிசுவாசியை கல்யாணம் முடிக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இருக்குது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு ஏது? தேவ ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? இதில் ஆண்டவர் 5 காரியங்களை குறித்து சொல்லுகிறார். 5 ஏறக்குறைய ஒரே தான், ஆனால் 5 தடவை ரிப்பீட் பண்ணுறார். எதனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்? ஒரு முறை அவர் சொல்லலை, பல முறை விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்கிறார். ஒருத்தர் திருமணம் முடித்தா கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு உறவு இருக்கும். அவிசுவாசியும் திருமணம், அவிசுவாசியும் விசுவாசியும் கல்யாணம் முடித்தா நல்ல ஒரு சம்பந்தம் இருக்காதுன்னு சொல்கிறார். கணவனுக்கு மனைவியின் இடத்துல பங்கு உண்டு, மனைவிக்கு கணவன் இடத்துல பங்கு உண்டு. ஆனால் ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் முடித்தால் பங்கு இல்லை என்று சொல்கிறார். இப்படி பங்கு இல்லை, சம்பந்தம் இல்லை, உறவு இல்லை என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப 5 தடவை சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இதிலிருந்து தெளிவு பெற வேண்டும். ஒரு அவிசுவாசியை திருமணம் முடிக்கவே கூடாது. இது தேவனுடைய சித்தம். வேத வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. இந்த இடத்துல
இது பிஸ்னஸுக்கும் பொருந்தும். எப்படி ஒரு கணவன் மனைவி அதிக நாட்கள் சேர்ந்து ஒன்றாக வாழ்க்கையிலே பயணிக்கிறார்களோ அது மாதிரி பிஸ்னஸும் அதே தான். ஒரு விசுவாசியான ஒரு பார்ட்னர் இன்னொரு அவிசுவாசியோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸில் போனீங்கன்னா இதே பிரச்சனை வரும். ஆகவே இது கல்யாணத்துக்கு மாத்திரம் இல்லை, இது பிஸ்னஸுக்கும் இதே வார்த்தைகள் பொருந்தும். 17-18 வாசிங்க. ரொம்ப ஆண்டவர் வற்புறுத்தி வலியுறுத்தி கூறுகிறார். அதே 2 கொரிந்தியர் 6:17-18 நீங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்கள் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரராயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் 17-18. அதாவது நீங்கள் கல்யாணம் அவிசுவாசி முடிக்காமல் இருந்தால்தான் நீ என்னுடைய பிள்ளை, அப்படி நீ முடிச்சிட்டீன்னா நீ என்னுடைய பிள்ளையே கிடையாது, நான் உங்கள் அப்பாவே கிடையாது அப்படின்னு 17-18 ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறார். இதற்கு மேலே உங்களுக்கு வசனமே தேவையில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் கூட எடுத்துக்கலாம். உபாகமம் 7:3-4 வசனங்கள். உபாகமம் 7:3-4 அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், பிற இனத்தாரோடு கூட நீ சம்பந்தம் களவாயாக, சம்பந்தம் பண்ணக்கூடாது, அப்போது என் கோபம் மூழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலையும் வசனம் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வசனங்களை பார்க்குறோம். ஆகவே வேதத்தில் 2 பகுதிகளிலுமே ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் அவிசுவாசியான ஒரு நபரை திருமணம் முடித்து கொண்டு நான் அவனை ஆண்டவரிடத்தில் நான் கொண்டு வருவேன், அவனை ஆத்தும ஆதாயம் நான் செய்து கொண்டு வருவேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே, அது நல்லது தானே அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய யோசனை. மனுஷருக்கு செம்மையாய் தோன்ற வழிகளும் உண்டு, அது முடிவோ மரண வழிகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒன்று சொல்லுகிற பொழுது அதற்கு கீழ்ப்படிவது தான் நல்லது. அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு எதிராக, வேதத்துக்கு விரோதமாக நம்முடைய சொந்த புத்தியை வச்சு நம்ம செய்வது தவறு. இதனால் ஒரு சிலர் ஆண்டவரிடத்தில் அவர்களை கொண்டு வந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது 100ல் 1-2 இருக்கும். அது ஒரு எக்ஸப்ஷன், அது ஏதோ ஒரு சில ரொம்ப குறைவாக நடந்த ஒரு சில காரியங்கள். ஆனால் 98-99% இவங்க தான் அந்த மார்க்கத்திற்கு போய்விடுவார்கள். இவர்கள் தான் அந்நிய தேவனை நாடி போவார்கள், இவர்கள் தான் ஆண்டவரை விட்டு விடுவார்கள், இவர்கள் தான் ரட்சிப்பையே விட்டு விடுவார்கள். ஆகவே தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஞானத்தை நம்பி, உங்களுடைய புத்தியை நம்பி, இல்லை யாரோ ஒரு சிலர் சொல்லுகிறதை நம்பி நீங்கள் இந்த காரியத்தை செய்யவே வேண்டாம். வேதம் சொல்லுகிறத சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். உபாகமம் 7:3-4 கூட என்ன போட்டிருக்குன்னா, அப்படி நீங்கள் கல்யாணம் முடிச்சிங்கன்னா அவர்கள் உங்களை வழி விலகச் செய்வார்கள். நீங்கள் திருமணம் முடிக்கிற அந்த அவிசுவாசி, அவனை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவதற்கு பதிலாக நீங்கள் அந்த மார்க்கத்திலே நீங்கள் போய்விடுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்திலே தலை சிறந்த ஞானி சாலமோன் சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கை நல்லபடியாகத்தான் ஆரம்பித்தது, நல்லா தான் ஆரம்பித்தது. நீதிமொழிகள்லாம் அவன் எழுதின ஒவ்வொரு வசனமுமே முத்துக்கு சமம் என்று நான் சொல்லுவேன். தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக ஆரம்பித்த அவன் சரியாக முடிக்கவில்லை, ரொம்ப மோசமாக முடிஞ்சு போச்சு. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்கள், முதல் சில வசனங்கள். அவன் அந்த அந்நிய மார்க்கத்தை சேர்ந்த பெண்களை அவன் திருமணம் செய்தான், பல 100 பெண்களை அவன் திருமணம் செய்தான். அவர்கள் அவனை வழி விலக பண்ணினார்கள். இவன் அது வரைக்கும் ஆண்டவர் பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. இவன் மனசு ஆண்டவர்கிட்டே போயிடுச்சு. ஆண்டவர் அவனோடு கூட இருக்கவில்லை, இவன் ஆண்டவரோடு கூட இருக்கலை. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? அவன் கல்யாணம் முடித்தது தான். புறவினத்தாரை அவன் கல்யாணம் முடித்த ஒரே ஒரு காரணம் தான், வேறு எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு ஞானியாக இருந்தவன் கடைசியில் இந்த காரியத்தில் மோசமாகி போயிட்டான். ஆகவே நீங்கள் அவிசுவாசியை திருமணம் முடிப்பதிலே ஒரு பெரிய டேஞ்சர், ஒரு பெரிய ஆபத்து
அது நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகுகிற காரியம். அது மட்டுமா, அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும், ரொம்ப பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே புறாவும் பாம்பும் சேர்ந்து இருக்க முடியாது. 2 பேருக்குள்ளே இருக்கிற ஆவி வேறு வேறு. உங்களுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், அவர்களுக்குள்ளே இருக்கிறது உலகத்தின் அதிபதியான பிசாசு. 2 எப்படி ஒன்று சேர முடியும்? சேரவே முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆகவே நீங்கள் தற்காலிகமாக உங்களுக்கு நல்லதாக தோன்றுகிற ஒரு காரியத்தை செய்யாமல் நீங்கள் நிரந்தரமான ஒரு தீர்வை தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். முக்கியமாக வேதம் சொல்லுகிறதை யோசிக்க வேண்டும். எனக்கு ஒரு சில குடும்பங்களை தெரியும். அதனால்தான் நான் தைரியமாக பேசுகிறேன். பைபிளில் இருந்தும் அதுக்கு தெளிவான வசனங்கள் இருக்குது. நேரடியாகவும் நான் சில குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய வீட்டிலே பயங்கர பிரச்சனைகள், 2 மனசும் ஒத்து போகலை. ஒரு பெண், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் ரட்சிக்கப்படாத ஒருத்தனை விரும்பினா, அவன் சொந்தக்காரன் தான், இவ தான் விரும்பினா. எப்படி விரும்பினான்னு எனக்கு தெரியல. அவன் அவிசுவாசி, கல்யாணம் முடித்தான், ரொம்ப கொடுமைப்படுத்தினான். இவள் கன்சீவ்டாக இருந்தப்போ கூட ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான். அது மட்டும் இல்லை, ஒரு ஊரில் ஒரு பெண் தன்னுடைய பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணா, பாஸ்டர் எனக்கு அவனை திருமணம் செய்ய வேண்டும். உடனே பாஸ்டர் சொன்னார், ஐயோ அவன் நல்லவன் இல்லையாம்மா, அவன் ஒரு கெட்டவன், அவன் உனக்கு ஒத்து வராது, அவன் ஒரு அவிசுவாசி, வேண்டாம் அப்படின்னு சொன்னார் பாஸ்டர். அவன் சொன்னா, அவன் இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அவன் இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது பாஸ்டர், கட்டாயம் இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் முடிச்சு வைக்கணும். கல்யாணம் முடிஞ்சது. ஒரு சில மாதங்களில் அந்த பெண்ணிடத்திலிருந்து பாஸ்டருக்கு திரும்ப ஃபோன், பாஸ்டர் அவன் கூட நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. முதல்ல அந்த பொண்ணு என்ன ஃபோன் பண்ணா, அவன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, இப்போ அவன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நிலைமை தலைகீழாக போயிடுச்சு. ஒரு கூட்டத்தில் இதை பற்றி என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் அவர்களிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது, நீங்கள் நரகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வழி இருக்குது. இப்போயே நீங்கள் நரகத்தை பார்த்துடலாம். நரகத்தை பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள். என்ன அது? ஒரு அன்பிலிவரை கல்யாணம் முடிச்சுக்கங்க, ஒரு அவிசுவாசியை கல்யாணம் முடிச்சுக்கங்க, நீங்கள் நரகத்தை இங்கேயே பார்த்துடலாம். சில அல்லது பல குடும்பங்களிலே நான் கேள்விப்பட்டதை பார்த்ததை நான் கூறுகிறேன், மிக மிக மோசமாக இருக்கும். அடுத்து அவர்களோடு கூட நீங்கள் 50 வருஷம் வாழ போகிறீங்க. 1 வருஷம் 2 வருஷம்னா கூட பரவாயில்ல, 50 வருஷம் 50 வருஷம் வாழ்கிற பொழுது ஒரு விசுவாசியோடு கூட சேர்ந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் திருமணம் முடித்த உடனே பிளேன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி வண்டி மேலே போயிடும். அவர்களோடு கூட ஊழியத்தை குறித்து யோசிக்கலாம், சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், பிள்ளையை சேர்ந்து வளர்க்கலாம். இப்படி பல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அவிசுவாசியை கல்யாணம் முடிச்சிங்கன்னா பிளேன் டேக் ஆஃபே ஆகாது, ஏர்போர்ட்லேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். பிளேனை மேலே மேலே தூக்குவீங்க, அது மேலே போகாது. ஆகவே நீங்கள் ஏர்போர்ட்லேயே இருக்கணுமா, நீங்கள் டேக் ஆஃப் ஆகி இங்கே மேலே போகணுமா யோசிச்சுங்க. ஆகவே விசுவாசி அவிசுவாசி திருமணம் முடிக்கவே கூடாது. வேதமும் சொல்லுகிறது. நான் சில குடும்பங்களில் பார்த்ததையும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப இடத்துல இதுதான் பேசிகிட்ருக்கு, பட்டிமன்றம் கூட நடக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன? பிள்ளையே தனக்கு பிடித்த நபரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாமா, அல்லது அவங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கலாமா? அதாவது ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேனே, லவ் பண்ணலாமா, அரேஞ்சு மேரேஜா? லவ் மேரேஜா, அரேஞ்சு மேரேஜா? இதுதான் கொஸ்டின். திருமணன்றது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் தேவ சித்தத்தை நாம் தேட வேண்டும்.
அதாவது இந்த முக்கியமான காரியத்தில் தேவ சித்தம் தேடாமல் நம்ம வேறு எதில் போய் நம்ம தேவ சித்தத்தை தேட போகிறோம். ஆகவே பிள்ளைகளும் பெற்றோரும் அவங்க ஒன்றா உட்காந்து எல்லாத்தையும் பேசணும். முக்கியமாக இந்த திருமண காரியத்துலேயும் அவங்க உட்காந்து பேசணும், 2 பேரும் ஜெபம் பண்ணணும், 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி பழகணும். 20 வயசுக்கு மேலே போயிட்டா உங்கள் பிள்ளை உங்களோட பிள்ளை கிடையாது, அவன் உங்களுக்கு ஃப்ரெண்டு, அவன் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன். ஆகவே அந்த நட்பு என்பது 20 வயதுக்கு மேலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் வர வேண்டும். அது மாத்திரம் இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட நல்லா பழகணும். அந்த பிள்ளை பெற்றோர்களோடு கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், மறைச்சி வைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கும் நான் இதை சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நல்லது கெட்டது, அது நல்லதா கெட்டதா, உங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி இது நடந்துச்சு ஏன் அப்படின்னு பிள்ளைகளும் பெற்றோர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பெற்றோர்களும் அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நீங்களே ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட பிள்ளைகிட்ட பேசுகிறது நல்லது. எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பெண் பிள்ளையை பார்த்து ஒருத்தன் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான். ஐ லவ் யூன்னு சொன்னோன்னா அந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட அவங்க அம்மாட்ட சொல்லிடுச்சு, இந்த மாதிரி ஒருத்தன் ஐ லவ் யூன்னு சொல்கிறான். அப்போ பெற்றோர்களுடைய அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அவைலபிலிட்டி, அப்ரோச்சபிலிட்டி இருக்கணும். பிள்ளைங்கிட்ட ஃப்ராங்காக இருங்க. அந்த பிள்ளை ஐ லவ் யூன்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னதுன்னா அந்த ஃபேமிலி எவ்வளோ ஓப்பனாக இருக்குது பாருங்கள். ஆகவே அதை அந்த பெற்றோர்களும் ரொம்ப பாராட்டினாங்க, அந்த குடும்பமே நல்லா ஷேர் பண்ணி தான் இருக்குது. ஆகவே இந்த திருமண காரியங்களிலே பெற்றோரும் பிள்ளைகளும் இருவரும் சேர்ந்து நாம் தேவ சித்தத்தை தேடுவோம் என்று தேவ சித்தத்தை தேட வேண்டும். திருமண வயதிலே மாத்திரமல்ல, சின்ன வயசுலேருந்து மற்ற காரியங்களிலும் நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலின்றது ரொம்ப ஓப்பனாக இருக்கணும். அப்பா பிள்ளைக்கு அவர் ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்கணும். பல காரியங்களை தெரிந்து வைத்து கொண்டு டெய்லி குடும்ப ஜெபத்தில் அவர்களோடு கூட பேச வேண்டும். ஒரு சின்ன 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கூட ஒரு சின்ன பிரசங்கம் கூட பண்ணலாம். கல்யாண காரியத்தில் மட்டுமல்ல, முதல்லிருந்தே நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை வேதத்திலிருந்து படித்து கிராஜுவலாக சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாரும் அதிலே நாம் வளர வேண்டும். பெற்றோர்களும் வளர வேண்டும், பிள்ளைகளும் வளர வேண்டும். ஆதாமுக்கு துணை எப்படி வந்தது? அவன் தூங்கி கொண்டிருந்தான், அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு துணையை கொடுத்தார். ஈசாக்குக்கு துணை எப்படி வந்தது? அவன் சாயங்கால வேளையில் தியானிக்க சென்றிருந்தான், அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு துணையை கொடுத்தார். ஆகவே நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு துணையை கொடுப்பார். உங்களுக்கு துணை வேண்டும் என்பதிலே உங்களை விட ஆண்டவர் மிகுந்த ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். அடுத்து ஒரு காரியம், விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் முடிக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது பல குடும்பங்களில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணுறது? விசுவாசி கிடைக்கல, கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுறோம், ஒன்றும் முடியலை, என்ன பண்ணுறது? நாங்கள் முடியாமல் தானே அவிசுவாசியை கல்யாணம் முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அவர்களுக்கு என்ன ஆலோசனை? ஆமாம், இது உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இது முக்கியமாக கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களிலிருந்து வருகிற பிள்ளைகளுக்கு இது நேரிடுகிறது. அதனால் கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த பிரச்சனையே இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் நான். கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்த விசுவாசிகளும் அவிசுவாசிகளை திருமணம் செய்யக்கூடாது. அவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவர்களும் திருமணம் செய்யக்கூடாது. ஒரு மெர்சி குளோரின்னு இருந்துச்சுன்னா உடனே அவள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தா கல்யாணம் முடிச்சிட முடியாது. முதல்ல அவ விசுவாசியான்னு முதல்ல பாருங்கள். அதே மாதிரி தான் பெண்களுக்கும். நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கீர்கள் என்றால் கிறிஸ்தவ குடும்பத்திலே இருக்கிற ஒரு விசுவாசியை தேடணும். ஆக உங்களுக்கும் இந்த காரியம் பொருந்தும். சரி, இப்போ கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலிருந்து வருகிற பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இதில் நாம் அவசரப்பட்டு முடிவு செய்யக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறார்.
ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உங்கள் பெற்றோர்களிடத்துலேருந்து முதல்ல ரொம்ப எதிர்ப்பு வருகிறது வரும். பெற்றோர்களிடத்துல நீங்கள் சொல்லணும், அப்பா நான் இந்த வழியில் போயிட்டுருக்கிறேன், அந்த வழி தான் சரியான வழின்னு எனக்கு தெரியுது. நான் இன்னொரு நபரை, அதாவது இந்த விசுவாசத்திலே இந்த நம்பிக்கையிலே இல்லாத இன்னொரு நபரை நான் கல்யாணம் முடித்தா எனக்கு பிரச்சனை, இன்னொரு 50 வருஷத்துக்கு எனக்கு பிரச்சனை. அப்பா வாழ போகிறது நானுப்பா என்று மென்மையாக, பணிவாக, ஆனால் உறுதியோடு சொல்ல வேண்டும். அந்த உறுதி முக்கியம். மென்மை இருக்கலாம் ஆனால் உறுதி இருக்காது, அல்லது சிலர் உறுதியோடு சொல்லுவாங்க ஆனால் மென்மை இருக்காது. ரெண்டையும் வச்சுக்கிறணும். உங்களுடைய கஷ்டத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்பா வாழ போகிறது நானுப்பா, தயவு செய்துப்பா, அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஆண்டவர் தருவார் என்று உங்களுடைய பெற்றோரிடத்திலே மென்மையாக, பணிவாக, ஆனால் உறுதியாக அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். நீங்கள் அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அதற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்துடன் இருக்க வேண்டும். உங்கள் பாஸ்டர்கிட்ட, எல்டர்ஸ்கிட்ட சொல்லி இதற்காக ஜெபிக்க சொல்ல வேண்டும். அவர்களிடத்திலும் ஏதாவது வரன் வந்தால் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லலாம். இதற்கு பாஸ்டர்களும் எல்டர்ஸும் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். இவ்விதமாக உங்களுடைய சபையில் யாராவது இருந்தாங்கன்னா கட்டாயம் நீங்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், வேறு யார் ஹெல்ப் பண்ணுவார்? ஆகவே அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலே இருந்து வந்திருக்கிறவர்களுக்கு பாஸ்டர்கள் அதிகமாக அவர்கள் மேல் கரிசனை வைத்து அவர்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். கொஞ்சம் காலம் ஆகலாம், ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய உறுதியை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. ஏதோ நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மறந்துட்டார் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற பொழுது ஆண்டவர் 90 ஸ்டெப் எடுத்து வைப்பார். விசுவாசத்தோடு இருந்துங்க. ஆகவே நான் கூற விரும்புகிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களை மறக்கவில்லை. இவ்வளவு தூரம் உங்களை நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவார். உங்களை நடத்துவதற்கு அவர் ஆசையாக இருக்கிறார். நம்முடைய உணர்வுகள் மாறலாம், நமக்கு அவ்வப்பொழுது உணர்வுகள் மாறிவிடுகிறது, மாறலாம். ஆனால் அவருக்கு மாறுறதில்லை. என்னைக்கு உங்களை அவர் ரட்சித்தாரோ கடைசி வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், முடிக்கிறவர் அவர். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். கொஞ்சம் லேட் ஆகலாம், அது ஒரு கஷ்டமான பீரியட். இப்படிப்பட்டவர்களுக்காக மற்றவர்களும் ஜெபிக்க வேண்டும், அவர்களும் விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். சரி, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 2:18 நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்கள் ஆதாமுக்கு ஒரு துணையை கொண்டு வந்தார்னு பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் பேர் கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்களே, அதை குறித்து என்ன? அதாவது இதை குறித்து நம்ம மத்தேயுவோட வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அன்னகர்களாக சிலர் இருக்கிறார்கள் என்று. ஆகவே திருமணம் முடிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு தேவை. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்குது. 100ல் 1 கூட அந்த மாதிரி இல்லை, 1000ல் 1 லட்சத்தில் 1 அந்த மாதிரி இருக்குது. அவர்களுக்கு விசேஷித்த அழைப்பு இருந்தால், அந்த வரம் இருந்தால் அவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கலாம். நம்ம திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரை இப்பொழுதும் கூட உண்மை ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிபர்களுக்காக, ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் படுகிற கஷ்டத்தை பாரும். அவர்களுக்கு பல திசைகளிலிருந்தும் வருகிற நெருக்கத்தை பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் சில சமயத்தில் கலங்கி போய்விடுகிறார்கள். சில சமயத்தில் அவிசுவாசியை திருமணம் முடிக்கலாமா என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆகவே அவர்களை கண்ணோக்கி பாரும், அவர்களை கைதூக்கி விடும், அவர்களை கண்ணீரை துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ அவர்களுக்கு ஏற்ற வரனை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம்.
இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.